ஹாய், ஹலோ, வணக்கம். நேற்றைய வரலாறு தெரியாமல் போனால் இன்று நடப்பது என்னவென்று புரியாது. இன்று நடப்பது என்னவென்று புரியவில்லை என்றால் நாளை நம் வசமில்லை. அதனால் இந்திய குடிமகனாக பிறந்த ஒவ்வொருவரும் நாட்டின் வரலாறை பற்றி தெரிந்து கொள்வது மிக அவசியம். சரி, சங்ககால தமிழ்நாட்டை சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்தனர். அதன் பிறகு களப்பிரர்கள், பல்லவர்கள், பாண்டியர்கள், சோழர்கள், விஜயநகர பேரரசுகள், நாயக்கர்கள், மராத்தியர், ஐரோப்பியர், ஆங்கிலேயர் ஆட்சி செய்தாங்க. இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா வரலாறுகளின் வரலாறுன்னு சொல்றோம். ஸோ இடைப்பட்ட இல்லம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா 1371 ஆண்டுல விஜயநகர பேரரசின் முதலாம் புக்கன் மகன் குமார கம்பன் மதுரையை வெற்றி கொண்டது முதல் தமிழ்நாட்டில் விஜயநகர பேரரசு ஆட்சி துவங்குதுன்னு சொல்லலாம். ஸோ விஜயநகர பேரரசின் ஆட்சியை தொடர்ந்து தமிழ்நாட்டை நாயக்க மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க. ஏன்னு சொன்னா 16, 17, 18ஆம் நூற்றாண்டுல இந்த 3 பகுதி கால வரலாறும் ரொம்ப முக்கியம். சுருங்கமாக சொல்ல போனால் விஜயநகர பேரரசு அதை தொடர்ந்து நாயக்கர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் இடைப்பட்ட காலத்தையும் தற்காலத்தையும் இணைக்கும் ஒரு இடைப்பட்ட இல்லம்னே சொல்லலாம். அதாவது ஹாஃப்வே ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாயக்கர் ஆட்சி காலத்தை பற்றி அறிந்து கொள்ளாமல் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது.